இந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் அது உங்க நல்லதுக்குன்னே நினைச்சுக்கோங்க. ஐ மீன் எது நடந்தாலும் ஹார்ட் பிரேக், துரோகம், லைஃப்ல எவ்வளோ மோசமான சுச்சுவேஷன்ல இருந்தாலும் அது உங்க நல்லதுக்குன்னே நினைச்சுக்கோங்க. என்னடா இவன் இப்படி சொல்றான் அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா ஒரு டைம் வரும், ஒரு காலம் வரும். அது அப்படி நடந்ததுனால தான் நம்ம இப்போ இப்படி இருக்கோம். அந்த சுச்சுவேஷன் அப்போ நடந்ததுனால தான் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் ரியலைசேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு இடத்துல வரும். எல்லாருக்குமே அது வரும். என் லைஃப்பில் அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த சுச்சுவேஷன் வரத்துக்குள்ளேயே நம்ம எனர்ஜி டைமை போட்டு வேஸ்ட் பண்ணிக்க வேணாம். என்னடா நமக்கு இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்ட்டு. ஸோ த பாயிண்ட் இஸ், அந்த விஷயம் நடந்ததுக்காக தான் நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறதுக்கோ, இன்னும் ஸ்ட்ரென்த் ஆக்கிறதுக்கோ, உங்களை இன்னும் தெளிவு கொண்டு வரத்துக்கோ அந்த விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கும். எல்லா லைஃப்லையும் இது கண்டிப்பாக நடந்திருக்கும். ஸோ இந்த கோட் இன்னைக்கு பார்த்தேன். That breakup saved you. The friendship that ended was for your growth. The person that left you made you stronger. Trust me when I tell you, it's all for your good. ஸோ இந்த செகண்ட்ல இருந்து என்ன நமக்கு இப்படி நடக்குது அப்படின்னு யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான். லைஃப் இஸ் ஹேப்பனிங் ஃபார் யூ. மற்றவங்களுக்கு நடக்கிற விஷயம் நமக்கு நடக்கலனாலும் வாட் இஸ் மென்ட் ஃபார் யூ, இட் இஸ் ஹேப்பனிங். எவ்வளோ மேஜிக் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் பிலீவ் இட். எப்போ நம்ம அதை நம்ப ஆரம்பிக்கிறோமோ, லைஃப் இஸ் நாட் ஹேப்பனிங் ஃபார் அஸ், லைஃப் இஸ் ஹேப்பனிங் ஃபார் யூ அப்படின்ட்டு நமக்கு ஒரு தெரிய வரும்.